ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் காய்கறி விதைகள் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகிடுச்சு. தக்காளி செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ அந்த தக்காளி செடியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் காய்கறி விதைகள் போடும்போதே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் போன வாரமும் உங்களுக்கு அந்த காய்கறி விதைகள் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கத்திரிக்காய், மிளகா, தக்காளி, வெண்டைக்காய் விதைகள் எல்லாம் போட்டுருந்தேன். இப்போ வந்து ஒவ்வொரு செடியும் எனக்கு ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருக்கு. தக்காளி செடியெல்லாம் வந்து இப்போ ஒரு 4-5 இலை வந்துடுச்சு, நல்லா வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இன்னும் அதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. வெண்டைக்காய் செடி இப்போ தான் வந்து ட்ரூ லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த வாரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கனால ஸோ அதை தான் இப்போ நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். நான் முதல்ல உங்ககிட்ட வீடியோவில் சொன்னது தான், நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னென்ன பண்ண போகிறேன் என் தோட்டத்தில்ன்றது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் நீங்களும் என் கூடயே வந்து செடி வளர்த்து அதை நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து தக்காளி செடியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரோமோ தக்காளி தான் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இது வெண்டைக்காய் செடியும் வந்திருக்கு. 4 இலை வந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து இப்போ தான் 3 இலை வந்திருக்கு. இப்போ தக்காளி செடி வந்து ரெடியாக இருக்குது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. அதை தான் இப்போ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். தக்காளி செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வந்து ஹைட்டாக வந்திருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு, பச்சை பச்சையலுன்னு இருக்குது. நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எப்படி ரெடி ஆகிடுச்சு நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 லீஃப் இருக்குல்ல, இங்கே பாருங்கள். இது வந்து 2 லீஃப் வந்து பேபி லீஃப்ஸு. இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 லீஃப் வந்து நமக்கு ஹைட்டாக வந்த அப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். பேபி லீஃப்ஸ் ஒரு 2 லீஃப்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அது எல்லாமே வந்து சீக்கிரமாக செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அந்த பேபி லீவ்ஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் வர்றது வந்து ட்ரூ லீவ்ஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரூ லீவ்ஸ் வந்த அப்புறம் ஒரு 2-3 லீவ்ஸ் வந்த அப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக வரும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள், பேபி லீவ்ஸ் இங்கே இருக்குது, ஒரு 2 லீவ்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1, 2, 3ஆவது லீவ்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால தான் இப்போ நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் செடியை பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் இப்போ தான் வந்து ட்ரூ லீவ்ஸ் வருது. ஸோ அது கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் வந்து கழித்து நான் பண்ணிவிட்டா அது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ தக்காளி செடி மட்டும் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை மட்டும் தான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த செடியெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா பாட்டிங் சாயில் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு பாட்டிங் சாயில் யூஸ் பண்ணுங்கள், கார்டன் சாயில் யூஸ் பண்ணாதீங்க. பாட்டிங் சாயிலும் கார்டன் சாயிலுங்கிறது வந்து ரெண்டுமே வேறு வேறு. பாட்டிங் சாயிலில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பர்லைட்டு, கோகனட் காயரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லூஸாக வச்சுருப்பாங்க. கார்டன் சாயில் வந்து அப்படி இருக்காது, கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். அதில் வந்து பெர்லைட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து கிரவுண்டுக்கு மண்ணுக்கு நிலத்தில் போடுறதுக்கு தான் அந்த மண்ணை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கார்டன் சாயில் வாங்குறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து அது கூட நீங்கள் கோகனட் காயர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பர்லைட்டெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி மண்ணை தயாரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பழைய மண் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அதை வந்து நல்லா சத்துள்ள மண்ணாக நீங்கள் தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து செடிகளுக்கு வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு நிறையா வந்து சத்துள்ள மண்ணாக இருந்தால் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், நல்லா ஹெல்த்தியாக வளரும், நமக்கும் வந்து நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் மண் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா கரெக்டான மண்ணாக பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா ஆர்கானிக் மண்ணாக வந்து நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டிங் சாயில் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் எதுவும் போட தேவையில்லை. நீங்கள் வேணும்னா காம்போஸ்ட்டு இல்லைனா ஓம் காஸ்டிங் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். நானும் வந்து இன்றைக்கி பாட்டிங் சாயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வீட்டில் பண்ண ஓம் காஸ்டிங் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கரெக்டான தொட்டி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எந்த பாடில் எந்த சைஸில் நம்ம சீடு போட்டிருக்கோமோ
அதிலிருந்து ஒரு 2-3 மடங்கு பெருசாக இருக்கிற தொட்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த தொட்டி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன தொட்டி முதல்ல வச்சுருந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் நர்சரியில் போய் கேட்டால் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கப்பு, பிளாஸ்டிக் கப்பு நம்ம பார்ட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அது வந்து திரும்பி நம்ம ட்ராஷில் தான் தூக்கி போடுவோம். அதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே ஓட்டை போட்டுட்டு அந்த மாதிரி கப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து கோக்கு பாட்டிலெல்லாம் வாங்குவோம்ல, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதிலே வளர்க்க போகிறதில்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 வாரம் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்மனெண்ட்டாக வந்து தொட்டிலையோ மண்ணுலையோ வந்து நம்ம நட்டு வைக்க போகிறோம். ஸோ அதனால் கரெக்டான நீங்கள் கண்டெய்னராக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல வெல் ட்ரைன் கண்டெய்னராக எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கிற மண்ணாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய கூஸ் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சத்தம் போடுது, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ரொம்ப சத்தம் போடுது இன்றைக்கி வந்து. பார்க்கலாம், இப்போ எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஸோ அதான் நான் சொன்னலைங்க, கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து முதலே யூஸ் பண்ண கண்டெய்னரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து சேவ் பண்ணிவிடுவேன். கப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரு எதுவாக இருந்தாலும் நான் சேவ் பண்ணி இங்கே க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சுடுவேன், இல்லைனா கராஜில் எடுத்து வச்சுடுவேன். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வெஜிடபிள் எல்லாம் வாங்கினா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட இருக்கும். அதில் ஆல்ரெடி அவங்கெல்லாம் ஓட்டையே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன வாங்கினேன் இதில் வந்து தெரியலையே, மறந்து போயிட்டேனே. நான் வந்து இதில் வந்து செரி டொமேட்டோ வாங்கினேன். ஸோ அவங்களே பாருங்கள் பின்னாடி எல்லாம் ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் செடியை வந்து. இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் நிறைய ஆல்ரெடி வந்து ஓட்டெல்லாம் இருக்குது. ஸோ நல்லா வெல் ட்ரைன் கண்டெய்னராக நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பாட்டிங் மிக்ஸை வந்து நான் போட்டுக்கிறேன். இது கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு ஓம் காஸ்டிங் வந்து போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் மண் வந்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தொட்டிகளெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தொட்டியில் நான் வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மூவ் பண்ணி வச்சிடலாம். க்ளவுஸை நான் கழட்டிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து தக்காளி செடி மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எடுக்கும்போது கீழே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, மண் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் எடுக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், டக்குன்னு உடஞ்சிடும். பாருங்கள் நல்லா வேர் வந்திருக்கு. ஸோ வேர் நல்லா வந்துட்டாவே நீங்கள் உடனே வந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ 3 செடி இருக்குது இதில் வந்து. இதை வந்து நான் பிரிச்சுக்க போகிறேன். இங்கே பிரிக்கும்போது ரொம்ப மெதுவாக பிரிக்கணும், இல்லைனா வந்து டேமேஜ் ஆகிடும் வேரெல்லாம் வந்து. ஸோ லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணுங்கள், அதிலே வந்து பிரிஞ்சிடும். பாருங்கள் இப்போ 3 செடி தனித்தனியாக வந்துருச்சு. வேரெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துட்டேன். இப்போ நல்லா மண்ணை தட்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேபி லீஃப்ங்க. இதுக்கப்புறம் வர்றது வந்தால் ட்ரூ லீஃப் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 ட்ரூ லீவ்ஸ் வந்த அப்புறமா நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேர் வந்து கீழே அந்த நல்லா வளர்ந்து ஓட்டை கீழே வந்து வேர் வெளியே வர மாதிரி இருந்தால் அதுவும் பார்த்து நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது பாருங்கள். ஸ்டெம்மெல்லாம் வந்து தக்காளி செடி வந்து நம்ம நல்லா மண்ணுக்குள்ளே நல்லா நோண்டி வைக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும்.
தக்காளி செடி வந்து நல்லா ஸ்டெம்லேயே வந்து நல்லா வேர் பிடிச்சிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நோண்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கீழே மண் இருக்கட்டும், ஃபுல்லாக வந்து நோண்டிடாதீங்க. கொஞ்சம் மண் வச்ச அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து இந்த 2 பேபி லீஃப் வந்து எடுத்துடணும். நான் இந்த 2த்தையும் நான் பிச்சுட்டு நான் பேபி லீஃப் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வந்து நான் மண்ணுக்குள்ளே நான் நட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் சைஸை பார்த்துக்கோங்க. நல்லா ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்துக்கோங்க. சைஸை பார்த்து நீங்கள் தொட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் உள்ளே வச்சுட்டு இப்போ நல்லா மண்ணை போட்டுட்டு போகிறேன். பாட்டிங் சாயில் வந்து நல்லா மேலே வரைக்கும் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அமுக்கி விடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுனா மண் வந்து கீழே இறங்கிடும். அதனால் கொஞ்சம் நல்லா அமுக்கிட்டு இப்போ நல்லா மண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செடி நட்டு வச்ச உடனே நம்ம தண்ணி ஊற்றிடணும். மண்ணெல்லாம் நல்லா வெட்டார வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா செடியும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு செடியை பண்ணிட்டேன், மீதி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நான் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் அப்படியே பாருங்கள். இதுக்கு க்ளவுஸ் போட்டு பண்ணால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். க்ளவுஸில் வந்து எனக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் நான் வெறும் கையோடு நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த தக்காளி செடி வந்து பிரிச்சுட்டா உடனே நீங்கள் மண்ணில் நட்டு வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியே விட்டால் இது நல்லா செத்து போயிடும், சீக்கிரமாக காஞ்சி போயிடும். ஸோ பிரித்த உடனே நீங்கள் வந்து மண்ணில் நட்டு வச்சுடுங்க. நீங்கள் டேபிள் வந்து ரொம்ப மெஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சா நீங்கள் அப்படியே வந்து இந்த பேஸ்கெட்லேயே வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் டேபிளில் பண்ணேன். நான் அப்படி இல்லைனா இந்த பேஸ்கெட்லேயே வச்சு நான் பண்ணிவிடுவேன் நார்மலாக வந்து. ஸோ இல்லைனா ஃபுல்லாக டேபிளை வேறு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களே வீட்டில் மண்புழு உரம் தயாரிச்சுக்கோங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. எல்லா செடிகளுக்கும் இது ரொம்ப நல்லது. சரி, இதுக்குள்ளேயே நம்ம மண்ணுக்குள்ளேயே வச்சு பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப மெஸ்ஸும் ஆகாது. ஸோ லைட்டாக வந்து சும்மா இப்படி திருப்பி சுற்றி விட்டாவே உடஞ்சிடும் அந்த இலை வந்து. எல்லாம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த க்ளவுஸ் போட்டால் எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் வெறும் கையில் தான் நான் பண்ணுவேன் எப்பயுமே வந்து. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கழுவிக்க வேண்டியதுதான். நகத்துலலாம் வந்து மண் போயிருக்கோம். நல்லா சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான் கையை வந்து. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறத இப்போ எது ரெடியாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். மீதி வந்து எப்போ அது ரெடி ஆகுதோ அப்பப்போ வந்து நான் எல்லாத்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுவேன். இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் விதை போட்டு 3 வாரம் ஆயிடுச்சு. ஸோ என் செடி வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. நீங்களும் விதை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் செடியெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா இல்லை இதை விட பெருசாக வளர்ந்துருக்கா, அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற செடியெல்லாம் வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் கொஞ்சம் தக்காளி செடியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். மீதி வந்து நான் வைக்கல, கொஞ்சம் நேரம் கழித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் ரெடியாக இருக்குது, சிலதெல்லாம் இன்னும் வந்து ரெடி ஆகலை. அதை பார்த்து நான் பிரித்து எடுத்து வச்சுடுவேன். இப்போ இந்த செடியெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கில் இருக்குது. நம்ம மாற்றி எடுத்து வச்சோன்னே கொஞ்சம் ஷாக்கில் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு.
இது வந்து ஒரு நாள் 2 நாளில் வந்து நல்லா ஆகிடும், நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகிடும் கொஞ்ச நாளில் வந்து. இப்போ நான் அட்லாண்டாவில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. டே டைமில் நல்லா இருக்குது, இன்னும் நைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டெம்பரேச்சர் வந்து. இன்னும் வந்து 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது, 45 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து கிரவுண்டு வந்து ஒரு 50 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்த அப்புறம் தான் நம்ம இந்த செடியெல்லாம் எடுத்து நம்ம மண்ணில் நட்டு வைக்க முடியும், இல்லைனா தொட்டியில் வெளியே எடுத்து வைக்க முடியும். இப்போ இந்த செடியெல்லாம் வந்து நம்ம வெளியே வைக்க முடியாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கணும், இல்லைனா வந்து க்ரீன் ஹவுஸ் வச்சுருந்தா க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எங்கே உங்களுக்கு இடம் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் வைக்கிறீங்களா இருந்தால் நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த செடியெல்லாம் வந்து ஒரு ட்ரே மாதிரி ஃபாயில் ட்ரேயில் எதாவது எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எதாவது பார்ட்டிக்கு யூஸ் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி ட்ரே எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் வந்து போன வருஷம் எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே வந்து நான் திரும்பி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதை தூக்கி போட தேவையில்லை, வருஷம் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தா தண்ணி வந்து கீழே கொட்டும். ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு மெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த தொட்டியெல்லாம் வந்து நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வைக்க போகிறேன். இன்னும் க்ரீன் ஹவுஸில் வந்து எனக்கு இன்னும் செடிகளெல்லாம் உள்ளே தான் இருக்குது, இன்னும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த வாரம் தான் நாங்கள் க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ண அப்புறமா வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் க்ரீன் ஹவுஸில் எடுத்து வச்சுடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் வீட்டுக்குள்ளே விண்டோ பக்கத்தில் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து எடுத்து வச்சுடுவேன். செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறது வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஊற்றணும். மண் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருந்தால் சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிடும். இதுக்கு வந்து ரொம்ப வந்து வெட்டாகவும் இருக்கக்கூடாது, சோக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மண் இருக்கக்கூடாது. லைட்டாக எப்பயுமே வந்து கொஞ்சம் தண்ணி மண்ணில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரே ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஜக்கில் வச்சும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து. எனக்கு வந்து இதுதான் நல்லா வசதியாக இருக்கும், ஸ்ப்ரே பண்ணுறது தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக வந்து தண்ணி படும். ஸோ இதை பார்த்துட்டு நான் அப்பப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிப்பேன். ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஸ்ட்ரைட் ஆகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு டூத் பிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸ்கியூவர் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு கட்டி விடணும். நான் இப்போ வந்து கட்டி விடலை, ஒரு 2 நாள் கழித்து வந்து வளர்ந்த அப்புறமா வந்து நான் கட்டி விட்டுறேன். கொஞ்சம் தண்ணி வந்து இந்த ட்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சுடுங்க. ஸோ கொஞ்சம் டெய்லி வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, அந்த தண்ணி குறைஞ்ச அப்புறமா நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ செடிங்க வந்து கீழேருந்து தண்ணி எடுத்துக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி குறைஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து திரும்பி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி ஃபாயில் ட்ரேயில் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து தண்ணியெல்லாம் வந்து கீழே வடியும், கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி ட்ரே எடுத்துட்டா நம்ம ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வெளிச்சம் வர இடத்துல வந்து நல்லா சுற்றி வைக்கலாம். திருப்பி வைக்கிறதுக்கும் இந்த ட்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து மறக்காமல் வந்து டேக் போட்டு வச்சுக்கோங்க, பேர் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மிக்ஸ் ஆகிடும். நான் இப்போ வந்து எல்லா செடியுமே வந்து நான் ரோமோ டொமேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு டேக் போட்டு நான் வச்சுக்கிறேன். நான் பேர் எழுதும் போதும் டேட்டும் போட்டு வச்சுடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் எவ்வளோ நாளில் வந்து இது வளர்ந்துருக்குன்ட்டு. நான் சீடு போடும்போதும் டேட் போட்டு வச்சுடுவேன், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் டேட் போட்டு வச்சுடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு போய் இவ்வளோ நாளில் வந்து இந்த அளவுக்கு செடி வளருதுன்ட்டு. சரி, அப்போ டேட் இப்போ வந்து பேர் எழுதி வச்சிடுறேன். இதை பாருங்கள், பேர் டேட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரே ஃபுல்லாகவே ரோமோ டொமேட்டோனால சரி ஒரு செடியில் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து திரும்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டேக் போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு சிலதெல்லாம் வளர்ந்த செடியெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் சில செடியெல்லாம் இருக்குது, வளர்ந்துருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.